விவசாயிகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நாம மக்காசோளம் நடவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சொட்டு நீர் பாசனத்தில் 3.5 அடி இடைவெளி விட்டு கையிலேயே நடவு செய்யணுங்க. ஒரு அடிக்கு 1. இது 3 மாதத்தில் விளைச்சல் வரும். இந்த அக்கா கிட்ட ஏன் கையில் நடவு செய்கிறீங்கன்னு நாம் கேட்க போகிறோம். அக்கா, நீங்கள் ஏன் கையில் நடவு செய்கிறீங்க? எந்திரிச்சு பாருங்க. ஏன்க்கா கையில் நடவு செய்கிறீங்க? விளைச்சல் நல்லா இருக்கும். சரிங்கக்கா. 7 நாளில் முளைக்கும். சரிங்கக்கா. பூட்டு பெருசாக வரும். பெரிய பூட்டியாக வரும். சரிங்கக்கா. உரியா வச்சா பெருசாக வரும். சரிங்கக்கா. அதனால தான் மின் அந்த இயந்திரத்தில் நீங்கள் விட்றதில்ல, கையிலேயே நடவு செய்கிறீங்க. ஆமாம். இதில் வந்து ஆட்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம். சரிங்கக்கா. எத்தனை நாள்ங்கக்கா முளைக்கும்? 7 நாள். 7 நாள் ஆகணும். ஒரு நாள் நடவு செஞ்சால் 7 நாள் வரும். ஆமாம். சரிங்கக்கா. ரொம்ப நன்றி. சரிங்கக்கா. இது வந்து கரெக்டாக ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு சோளம் நடவு செய்யணுங்க. இது விளைச்சல் வர்றதுக்கு 3 மாதம் 90 நாட்கள் ஆகணும். இதுதான் சொட்டு நீர் பாசனத்தில் நடவு செய்கிறதுங்க. தண்ணி குறைச்சலாக சொல்லும். நம்ம எல்லாம் இப்போ பாத்தி போட்டோம்னா தண்ணி அதிகமாக இழுக்கும். இது வந்து ஒரு வயலுக்கு 2 வயல் விவசாயம் செய்யலாம். பாருங்க, அடிக்கு ஒரு சோளம் முளைச்சிக்கிச்சிங்க. விளைஞ்ச போட்டியை ஒன்று நாம் வந்து எடுத்து பார்க்கலாம். இது இன்னும் 1 மாதம் இருக்கணும். இது 2 மாதம் ஆனது, இன்னும் 1 மாதம் இருக்கணுங்க. எவ்வளோ பாதுகாப்பு பாருங்கள் அந்த மக்காசோளத்துக்கு, யார் கண்ணுக்கும் தெரியாமல். நன்றிங்க.